வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ காமர்ஸ் நம்ம அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். 11 இம்பார்ட்டன்ட் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம அக்கவுண்டிங் கன்வென்ஷன் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அக்கவுண்டிங் கன்வென்ஷன் என்ன சொன்னேன், இவங்கெல்லாம் பேசிக் கன்வென்ஷன்ஸ், இவங்கெல்லாம் பேசிக் தம் ரூல்ஸ் மாதிரி இவங்க யூனிவர்ஸில் எல்லா நாட்டிலையும் எல்லா அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு பேசிக் ரூல்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அக்கவுண்டிங் கன்வென்ஷன் என்ன, so they are guidelines so used to help companies determine how to record certain business transactions that have not yet been fully addressed by accounting standards. So நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ சம்டைம்ஸ் இப்போ கான்செப்ட்ஸ்னால் நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், சில நாடுகள் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணுறோம், சில பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்க மாற்றிக்கிறது, அவங்களுக்கு என்ன சூட்டபிளாக இருக்கோ, அவங்க மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கோ அவங்க அப்படி மாற்றிக்கிட்டது அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ். பட் கன்வென்ஷன்ஸ்னால் என்னென்னா, இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ், இதை யாருமே மாற்றவே கூடாது. அப்படி மாற்றினீங்கன்னா உங்களோட அக்கௌண்டன்ஸோட ஒரு க்ரெடிபிலிட்டி, ஒரு இன்டெகிரிட்டியே போயிடும். ஸோ இதுதான் நம்ம அக்கவுண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தீஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் லீகலி பைண்டிங் பட் ஆர் அக்செப்டட் ஜென்ரலி பை அக்கவுண்டிங் பாடிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எந்த சட்டமும் கிடையாது. பட் எல்லாருமே பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, பொதுவாக இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம கன்வென்ஷன் சொல்கிறோம். இதனால தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கன்வென்ஷனலாக நம்ம இதே தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இதுதான் பொதுவான ஒரு நடைமுறை. ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுறாங்க, அதனால் நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ தேர் ஆர் 4 வைட்லி ரெக்கக்னைஸ்ட் அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ நம்ம எப்படி கான்செப்ட்ஸில் வந்து 11 கான்செப்ட் நம்ம பார்த்தோமோ, கன்வென்ஷன்ஸில் அந்த மாதிரி 4 இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, கன்சர்வேட்டிசம், கன்சிஸ்டன்சி, ஃபுல் டிஸ்க்ளோஷர் அண்ட் மெட்டீரியாலிட்டி. இவங்க 4 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க 4 பேர் பற்றி நமக்கு தெரியும், பட் ஸ்டில் நம்ம பார்க்கலாம். கன்சர்வேட்டிசம்னா என்னங்க, இட் டெல்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் டு err on the side of caution when providing for estimates or assets and liabilities. அதாவது என்னென்னா, இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா அது 2 வேல்யூவில் எது லோவஸ்ட் வேல்யூவோ அதே நீங்கள் எடுத்துக்கோங்க, highest value நீங்கள் pitch பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So that means when 2 values of transaction are available, the lower one should be favored. So general concept is to factor in the worst case scenario for firm's financial future. So நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எது லோவஸ்ட் வேல்யூவோ நீங்கள் அதை தான் எடுக்க போகிறீங்க, ஹையஸ்ட் வேல்யூ நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ அப்படி எடுக்காத போது உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் உங்களுக்கு அதை பற்றி இல்லை, பிகாஸ் நீங்கள் அந்த மார்ஜின் விட்டுட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆசெட்டில் உங்களுக்கு கெயின் ஆனாலும் ஸோ உங்களுக்கு நீங்கள் மார்ஜின் வச்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனி திங் ஓவர் அண்ட் அபவ் இட் அது உங்களுக்கு ஒரு கெயின் தான், அது உங்களுக்கு ஒரு லாபமாக தான் இருக்க போகுது. ஸோ அது இட்ஸ் அ பஃபர், இட்ஸ் அ மார்ஜின். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ ஜென்ரல் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ ஜென்ரல் கான்செப்ட் என்ன, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இதுவே கன்சிஸ்டன்சின்னு என்னென்னா, கம்பெனி ஷுட் அப்ளை த சேம் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எப்போவுமே நீங்கள் போன வருஷம் ஒரு மாதிரி, இந்த வருஷம் ஒரு மாதிரி, உங்கள் காஸ்டிங்லாம் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, FIFO மெத்தட், LIFO மெத்தட், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட டெப்ரிசியேஷன் ரேட்ஸ்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண போகிறீங்க, உங்களோட பர்ச்சேஸ் பில்ஸ்லாம் ஒரே மாதிரி பண்ண போகிறீங்க, உங்களோட கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களோட ரிசீவபிள்ஸ், உங்கள் பேபிள்ஸ், அந்த ரேஷியோக்கான என்னென்னலாம் டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டேட்டாலாம் நீங்கள் ஒரே மாதிரி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களோட ரேஷியோஸே மாறிடும், உங்களோட அனாலிசிஸே மாறிடும். ஸோ உங்களுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எப்போவுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அதே தான் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து அதை மாற்ற போகிறது கிடையாது ஃபார் எவ்ரி அக்கௌண்டிங் சைக்கிள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, so once it chooses a method, it is urged to stick to it for the future also. So நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அப்பப்போ மாற்ற போகிறது கிடையாது. only if there is a good reason நீங்கள் மாற்ற போகிறீங்க. இல்லாட்டி வந்து இப்போ சப்போஸ் உங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸே மாறிடுச்சு, உங்கள் ரேட்ஸ் மாறிடுச்சு, ஒரு உங்களோட புக் கீப்பிங் மெத்தடே மாறிடுச்சு, that's how entire industry is following அப்படின்னா மேபி யூ கேன் சேஞ்ச், இல்லாட்டி யூ ஆர் கோயிங் டு ரிமைன் ஆஸ் புட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட். ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆல்ரெடி சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் விச் ஆர் கன்சிடர்ட் பொட்டென்ஷியலி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெலவெண்ட் மஸ்ட் பி ரிவீல்ட். அதெல்லாம் நீங்கள் உள்ளே நோட் பண்ணி தான் ஆகணும். ஆர் வெதர் இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு த கம்பெனி. ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோலாம் இம்பார்ட்டண்ட் இருக்கோ அதை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரெவென்யூவாக இருக்கட்டும், உங்களோட பேபிள்ஸாக இருக்கட்டும், ரிசீவபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் உள்ளே போட தான் போகிறீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் எ ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட்.
அண்ட் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் கூட நமக்கு தெரியும். ஸோ லைக் ஃபுல் டிஸ்க்ளோஷர் இந்த கன்வென்ஷன் என்ன சொல்ல போகுதுன்னா கம்பெனிஸ் டு லே டவுன் all their cards on the table நான் சொன்னேன் இல்லைங்களா anything which is materialistically important. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியலிட்டி இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது கான்செப்ட் கிடையாதுங்க, இது கன்வென்ஷன். பட் ஆக்சுவலி இது மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் தான். பட் இதை வந்து கன்வென்ஷனலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இதை கன்வென்ஷன்ஸ்னும் நம்ம சொல்லலாம். ஓகே, if an item or an event is material or important அதை வந்து நம்ம எங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதாங்க கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்சார்ப்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ கம்பெனிஸ் நம்ம பார்க்கும்போது அப்சார்ப்ஷன், மர்ஜர்ஸ், அதுக்கப்புறம் அசெட் மானிட்டைசேஷன், லிக்விடேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி நம்ம நியூஸில் கேட்குறோம். இன்ஃபேக்ட் இஃப் நாட் டெய்லி அட்லீஸ்ட் நம்ம வந்து மந்த்லி ஒரு 4-5 வாட்டியாச்சும் கேட்போம். பிகாஸ் தெர் ஆர் மெனி மர்ஜர்ஸ் ஹேப்பனிங், தெர் ஆர் மெனி அப்சார்ப்ஷன்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த குளோப். ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்சார்ப்ஷன்றது ஒரு வார்த்தையில் நம்ம முடித்தாலுமே அது வந்து அந்த ப்ராசஸ் நடக்கவே ஒரு 3 to 4 years கிட்ட நடக்கும் ஒரு கம்பெனி டு கெட் fully absorbed. ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் a lengthy and a very tedious process. கரெக்டுங்களா? இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கவர்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை பற்றி நம்ம ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி. ஓகே, ஸோ பெரிய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி அப்படியே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களோட புக்ஸு, இவங்களோட ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ், கேஷ் எல்லாமே இவங்க கிட்ட போயிடுது. அதுதான் அப்சார்ப்ஷன்னு சொல்கிறோம். மர்ஜர்னா என்னன்னா இவங்க 2 பேருமே உள்ளே சேர்ந்துடுறாங்க, சேர்ந்துட்டு இவங்க 2 பேருமே ஒன்றாவே ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுதான் மர்ஜர். ஸோ இங்கே யாருமே அப்சார்ப் ஆகலை, இவங்க புக்ஸ் அப்படியே இருக்குது, இவங்களோட புக்ஸும் அப்படியே இருக்குது, இந்த 2 வேல்யூவும் சேருது, சேர்ந்த அப்புறம் ஒரு புது புக்ஸாக இவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுதான் மர்ஜர். ஸோ அப்சார்ப்ஷன் என்னன்னா இப்போ இந்த புக்ஸே கிடையாது, இவங்க எல்லாத்தையுமே இவங்க கிட்ட வித்துட்டாங்க ஒரு இவங்க வாங்கிட்டாங்க, இது அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸே முடிஞ்சு போச்சு. தட் இஸ் கால் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு தெரியணும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா உங்களோட கம்பெனியே நீங்கள் எதுவுமே வாங்கலை, விற்கல, எதுவுமே பண்ணல, பட் நீங்கள் ஜஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. உங்கள் டெட் ஈக்விட்டியை மாற்றுறீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இதை தான் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ்ன்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, first absorption of companies na enna sonna is when one company absorbs another existing company to form one single existing company. So the second company வந்து போயிடுச்சு, தும் அது முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ஒரே ஒரு கம்பெனி தான் stays alive. So இதுதான் நம்ம absorption of company நம்ம பார்க்குறோம். So only one company survives absorption while the other loses its identity. அது முடிஞ்சு போச்சு. ஓகே, so the absorption of an organization is a type of a business transaction in which one company acquires another company. Okay, so the absorbed entity goes through the liquidation procedure. So யார் அப்சார்ப் ஆகிறாங்களோ அவங்க வந்து லிக்விடேட் ஆகி போயிடுவாங்க. ஸோ லிக்விடேஷன்னா அவங்களோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ பேமெண்ட் டு த அப்சார்ப்ட் ஃபர்ம் குட் பி ப்ரொவைடட் இன் கேஷ் ஆர் ஷேர்ஸ், எதுவாக வேணால் அவங்க பே பண்ணலாம். ஸோ இந்த பெரிய யூனிட் தான் இந்த சின்ன யூனிட்டை வாங்கிட்டாங்க இல்லைங்களா. ஸோ சின்ன யூனிட்டை வாங்கிட்டதுனால இவங்கக்கிட்ட வந்து இனிமேட்டு வந்து அவங்க திருப்பி எப்படி ரீபே பண்ண போகிறாங்க, ஒன்று கேஷ் மூலியமாக ரீபே பண்ணலாம், இல்லை ஷேர்ஸ் மூலியமாக ரீபே பண்ணலாம், எப்படியாவது வச்சு அவங்க அக்கௌண்ட்டை இவங்க செட்டில் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் absorbed company continues to operate as previously. It is just that the employees are working for a new management. ஸோ இவங்க அப்சார்ப் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க மொத்தமாக இவங்க போகிட்டாங்க, இந்த கம்பெனியே முடிஞ்சு போச்சு, இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்க்குலாம் வேலை இல்லை, அப்படி கிடையாது. இவங்க வந்து they are going into another banner, அவ்வளோதான். இந்த கம்பெனி பேனர்லேருந்து இந்த கம்பெனி பேனருக்கு போயிட்டாங்க. இந்த வெளியே வந்து ஃபுல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் உள்ளே இருக்க அந்த ஆசெட்ஸாக இருக்கட்டும், அந்த லைபிலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே they are transferred to the owner company, to the bigger company. இதுதான் நமக்கு தெரியணும். ஓகே, next, if the company maintains any fund for its employees, it is taken over by the purchasing company. So employees ன்னு போகும்போது அவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே கூட இங்கேருந்து அந்த கம்பெனிக்கு மாறிடுது. ஓகே, ஸோ கன்சிடரேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் த அக்விசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கான கன்சிடரேஷன் கொடுக்க போகிறீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஒன்று கேஷாக கொடுக்கலாம், இல்லாட்டி ஷேர்ஸாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ லம்சம் அமௌண்ட் என்ன, when a purchasing entity decides to pay a lump sum amount
amount to the vendor firm. Vendorனா யாரு? செல்லர். ஓகேங்களா? ஸோ யார் செல்லரோ அவங்களுக்கு வந்து ஒரே டிரான்சாக்ஷன், அவ்வளோதான். இத்தனை கோடியா, இத்தனை கோடி உன் டெட்ஸ், நான் இதை வாங்கிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே வந்து அத்தனை கோடி போட்டு செக் போட்டு அவங்களுக்கு போட்டு முடிச்சிருவாங்க. த டிரான்சாக்ஷன் ends there. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சொல்லணும்னா இதுதான் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த மொத்த கேஷ் தான் வந்து கன்சிடரேஷனாக கொடுத்துட்றாங்க. ஓகே, இதுவே நெட் ஆசெட்னா என்னென்னா, if the purchasing business does not make the lump sum payment, okay, we must assess the net worth of the asset seized. So அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, the asset ஓட net worth is determined at a mutually agreed upon amount. So என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கேஷாக கொடுக்கல, அவங்க என்ன நெட் அசெட்டோ அதோட வேல்யூ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த நெட் அசெட்ஸோட வேல்யூ தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட நெட் ஒர்த் என்ன, அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அது என்ன நெட் ஒர்த்தோ அதை வந்து அவங்க பேமெண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போகுது. அதுதான் நெட் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெட் சப்போஸ் த அப்சார்ப்ஷன் இன்க்ளூட்ஸ் காம்பன்சேஷன் டு த அப்சார்ப்ட் கம்பெனிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், debt holders and creditors. இந்த மூணுத்தையும் நீங்கள் evaluate பண்ணுறீங்க. ஸோ தென் த பேமெண்ட் மைட் பி மேட் இன் கேஷ், ஸ்டாக் as well as debentures. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்டேருந்து எப்படி வாங்குறீங்க, ஸோ அது மூலிமா அவங்களுக்கான கேஷு, ஸ்டாக்கு, டிபென்ச்சர்ஸ் மூலிமா அவங்களுக்காக நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க. இதுதான் நம்ம நெட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ now what is the difference between amalgamation and absorption? நான் சொன்னேன் அமால்கமேஷனா மர்ஜர். இப்போ ரெண்டு கம்பெனி சேர்றாங்க, அவங்க சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே இப்போ எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, அது பேர் தான் இப்போ இந்த ஓனர்ஸுமே இருப்பாங்க, இந்த ஓனர்ஸுமே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புக்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு புது ஃபார்மாக மாறுறாங்க. இப்போ எக்ஸ் கம்பெனி ஒய் கம்பெனி சேர்ந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்படின்னா அதை வந்து நம்ம அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்சார்ப்ஷன் என்ன, எக்ஸ் கம்பெனி ஒய் கம்பெனி அப்சார்ப் பண்ணிட்டாங்கன்னா அங்கே எக்ஸ் கம்பெனி மட்டும்தான் இருக்கும், Y company கிடையாது. ஓகே, இதுதான் சிம்பிள். ஓகே, ஸோ the merging of two companies or two or more companies is a subject of both amalgamation and absorption. ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பேர் சேர்றாங்க, அது நமக்கு தெரியுதுல்ல. பட் அந்த சேர்ந்த அப்புறமா எத்தனை பேரை அவங்க திருப்பி வெளியே வராங்க, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, when two or more firms join forces to conduct business together, it is called amalgamation. ரெண்டு பேர் சேர்றாங்க, ரெண்டு பேருமே கூட இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் after the amalgamation அது வந்து amalgamation. In other terms, it's a merger of one or more firms in which all the assets as well as the obligations of the merging companies then become the assets and liabilities of the merged company. இந்த ரெண்டு புக்ஸும் இவங்க பேலன்ஸ் ஷீட் சேர்ந்து அந்த நம்பர் வந்து பெருசாக போதே தவிர ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வரப்போகுது. that is called amalgamation or a merger. So in terms of ownership என்ன ஆக போகுது, the shareholders of the amalgamating firm or the companies who own a specific percentage of the shares become the shareholders of the merged company. நீங்கள் இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம், ஒரு இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களோட ஷேர் ஹோல்டிங் அப்படியே அங்கே ரீட்டைன் ஆக போகுது. ஓகேங்களா, நீங்கள் எந்த கம்பெனியில் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேர் வேல்யூ அப்படியே ரீட்டைன் ஆக போகுது. ஓகே, இதுதான் வந்து அமால்கமேஷன். ஓகே, இது அப்சார்ப்ஷன் என்னன்னா, it is a type of a merger in which a company absorbs another company and is seen as one existing company. நம்ம எக்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்க போகுது, ஸோ அது மட்டும் தான் இங்கே சர்வைவ் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தா the acquired company assets and liabilities are transferred to the acquiring company. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று கேஷாக பே பண்ணி முடிச்சிருவாங்க, இல்லை மொத்த அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் என்ன, அவங்க நெட் ஒர்த் என்னென்னு அதை பே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ அவங்க புக்ஸே இல்லையே, அதை தான் இப்போ பே பண்ணி செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவங்க புக்ஸே இல்லாததுனால இங்கே வந்து ஒரு கம்பெனி அப்படியே அப்சார்ப் ஆகி முடிச்சாச்சு. As a result, the absorbing company gets all of the dissolving companies rights and responsibilities. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இவங்க தான் மொத்தமான புக்ஸே வாங்கிட்டாங்க இல்லைங்களா. ஸோ மொத்தமான புக்ஸே இவங்க வாங்கிட்ட அப்புறமா இவங்கக்கிட்ட புக்ஸே இருக்காது. ஸோ இவங்களோட புக்ஸ் எல்லாமே இவங்க விற்றுட்டாங்க, ஸோ இதை வாங்கிட்டாங்க, கேஷாவோ ஷேராவோ அவங்களுக்கு பே பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் ends right there. ஓகேங்களா, இதுதான் வந்து அப்சார்ப்ஷனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுவே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ரீஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ரீஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. எதெல்லாம் பண்ண போகிறாங்க, ஒன்று லீகலாக அவங்கள ரீஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை ஆப்ரேஷ்னலாக அவங்கள ரீஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை ஓனர்ஷிப்பை அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை திருப்பி ரீவேல்யூ பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது பேர் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பிஸ்னஸ் டு நியூ கம்பெனி. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸே டோட்டலி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட
ப்ராசஸ் நீங்கள் மாற்ற போகிறீங்க, அவங்களோட ஓனர்ஷிப்பை நீங்கள் மாற்ற போகிறீங்க, நீங்கள் எதாவது வந்து ஒரு சேஞ்ச் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஓகே, இட்ஸ் a process of reconstructing companies legality and ownership through internal and external reconstruction. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்று உங்களோட சிஇஓ உங்களோட மேனேஜ்மெண்ட் எதாவது மாற்றுவீங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரைவேட் லிமிட்டடை நீங்கள் பப்ளிக் லிமிட்டடாக மாற்றுவீங்க, பப்ளிக் லிமிட்டடை ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுவீங்க. அசெட் டிமானிட்டைசேஷன், ஐ மீன் அசெட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பப்ளிக் லிமிட்டட் நீங்கள் அப்படியே உங்கள் அசெட் எல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுவீங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏர் இந்தியா எப்படி ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சு, அதை இப்போ திருப்பி அவங்க டாட்டாக்கே கொடுத்துட்டு அதை இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு, தட் கம்பெனி இஸ் ரீஸ்ட்ரக்சர்ட். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ த என்டையர் கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே இப்போ மாறிடுச்சு. அது அமால்கமேஷன் கிடையாது, அப்சார்ப்ஷன் கிடையாது, அதுதான் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால அந்த என்டையர் கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்ச்ட், இட் இஸ் ரீஅஃபர்ம்ட். ஸோ இதை தான் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை வந்து அவங்க லீகலாகவும் மாற்றலாம், ஆப்ரேஷனாகவும் மாற்றலாம், மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும் மாற்றலாம். ஸோ டிசால்விங் அன் எக்ஸிஸ்டிங் கார்பரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் இன் இட்ஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டு நியூ கார்பரேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அசெட் இப்போ வந்து சில பேர் வந்து இது மாதிரி ஷெல் கம்பெனிஸ் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியை மூடுற மாதிரி மூடிட்டு இன்னொரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஷெல் கம்பெனின்றது நம்ம நெகட்டிவ் டோன் மூலியமாக மட்டுமே நம்ம பார்க்க தேவை கிடையாது. ஸோ இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே மாற்றிட்டு இதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிவிட்டு புது பிஸ்னஸ் பேரில் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இந்த நிறைய இந்த சின்ன சின்ன பிஸ்னஸஸ்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க புக்ஸே மாற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக புது புக்ஸ் ஆரம்பிப்பாங்க. அது வந்து சில டேக்ஸ் எவேஷனுக்காக இருக்கலாம், ஆர் வேரியஸ் அதர் வேலிட் ரீசன்ஸ்க்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சரைசேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபர்ம் automatically become shareholders in the new corporation. ஸோ அவங்க என்னதான் டிசால்வ் ஆனாலும் திருப்பி அவங்க புதுசாக திருப்பி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆக போகிறாங்க. இது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் இப்படி மாற்றுறாங்க, ஆல்ரெடி இருக்கிறத அவங்க ஏன் திருப்பி ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் கேபிட்டலைசேஷன், மேசிவ் cumulative losses and ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் assets. ஓகே, அவங்க என்னென்னா அவங்களோட புக்ஸில் மேபி ரொம்ப கேபிட்டல் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ரொம்ப டெட்டடாக இருக்காங்க, ஆர் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஹைக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்டையர் பேலன்ஸ் ஷீட்டே லுக் ஸோ குக்ட் அப். ஸோ அந்த மாதிரி குக்டப்பாக இருக்கும் போது என்ன ஆகுனா, எல்லாமே இன்ஃப்ளேட்டட் ஃபிகர்ஸாக இருக்குது, தே கேனாட் ஹேண்டில் இட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட அந்த அக்கௌண்ட்ஸே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னமோ பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் இதை எப்படியா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதை வைண்ட் அப் பண்ணிவிடுங்க, நம்ம இதே பிஸ்னஸை நம்ம புதுசாக பண்ணலாம், நம்ம புக்ஸை மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டு சிம்பிளிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கம்பெனி when it becomes too complicated. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, when the entire business அந்த புக்ஸே வந்து it looks so inflated or it looks so cooked up or it is so faked up, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். or to change the company's face value of the company's shares when it is necessary. ஸோ ஷேரோட ஃபேஸ் வேல்யூ நீங்கள் மார்க்கெட்டில் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. or to generate a surplus by writing off cumulative losses and writing down overvalued assets. ஸோ cumulative losses எல்லாம் ரைட் ஆஃப் பண்ண போகிறீங்க, அண்ட் உங்களோட overvalued assetsலாம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் போடாமல் எல்லாம் மார்க்கெட் வேல்யூவில் போட்டுட்டு, ஆர் டெப்ரிசியேஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணாமல் நீங்கள் எல்லாம் ஓவர் வேல்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஓவர் வேல்யூ பண்ணதெல்லாம் அண்டர் வேல்யூ பண்ணி எழுத போகிறீங்க. அண்ட் டு obtain more money via the issuance of new shares. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃபேஸ் வேல்யூவை மாற்றிட்டு உங்களோட ஷேர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, நம்பர் ஆஃப் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது மூலிமா நிறையா வந்து மணியை நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் உங்களோட மெயின் பர்பஸாக இருக்க போகுது. And next, to produce funds for working capital requirements. Correct. உங்களோட ஃபண்ட் நீங்கள் ஏன் ஜெனரேட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக, உங்களோட அசெட்டோட ரீப்ளேஸ்மெண்ட்காக, த அடிஷன் ஆஃப் பேலன்சிங் எக்யூப்மெண்ட்காக, அண்ட் த மாடர்னைசேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ இதுக்கெல்லாம் ஃபண்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கம்பெனியை வந்து நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. நோபடி டேக்ஸ் அ tedious ப்ராசஸ். கரெக்டுங்களா, நோபடி டஸ் இட் ஃபார் ஃப்ரீ ஆர் நோபடி டஸ் இட் ஃபார் டைம் பாஸ். கரெக்ட். ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
ஃபண்டை உள்ள ஜெனரேட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபண்டை வச்சு உங்களோட ரிசீவல்ஸை நீங்கள் இது பண்ணலாம், ஆர் உங்களோட அசெட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், புது மெஷினரி வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மோடில் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்காக தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? ஒன்று எக்ஸ்டர்னல் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை இன்டர்னலி நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? when a firm has been losing money for many years and is in the midst of financial crisis, so it may be able to sell its assets to a newly created company. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஏன் எக்ஸ்டர்னலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய வருஷமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் புக்ஸில் யூ ஹவ் பின் லூசிங் மணி ஃபார் மெனி இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்களே ஒரு க்ரைசிஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்ரைசிஸில் இருக்கும் போது என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் அசெட்ஸ் எல்லாம் விற்க போகிறீங்க. விற்றுட்டு பணமாக்கிட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் திருப்பி அதே பிஸ்னஸ் இது பண்ணாமல் புது புக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க உங்கள் பிஸ்னஸை. ஓகே, ஸோ உங்கள் பிஸ்னஸே திருப்பி மாற்றிட்டு, சார் நீங்கள் இப்போ பெரிய பிஸ்னஸ் வச்சுட்டு இருந்தீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 மெஷினரி வச்சு ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருந்தீங்க. அந்த 10 மெஷினரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ப்ரொடக்ஷனே இல்லை, ஆர் பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ சேல்ஸ் இல்லை, அதனால மேபி உங்களுக்கு அவ்வளோ ப்ரொடக்ஷன் இல்லை, அதனால் உங்களுக்கு நிறைய ஐடில் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பிஸ்னஸுமே கொஞ்சம் அந்த மெஷினரியுமே கொஞ்சம் துரு பிடிச்சி போச்சு, ஆர் இட் இஸ் நாட் வெரி குட், ஆர் அவுடேட்டடாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒரு 10-12 வருஷம் நீங்கள் அதே வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க அண்ட் யூ ஆர் நாட் மேக்கிங் குட் ப்ராஃபிட்ஸ். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே இந்த மெஷினெல்லாம் நம்ம இப்போ விற்றுடலாம், நமக்கு இப்போ தேவை வெறும் 4 மிஷின் தான், பட் நமக்கு 10 மிஷின் நம்ம கையில் இருக்குது. இந்த 10 மிஷினில் எக்ஸ்ட்ரா 6 மிஷினை நம்ம விற்றுட்டு அதை காசு ஆக்கிட்டு நம்ம மிஷினரியை இருக்கிற 4 மிஷினரி நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆர் மொத்தமாகவே நம்ம விற்றுட்டு ஏதாவது மாடர்ன் மிஷினரி ஏதாவது 2-3 மிஷினரி வாங்கலாமான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் புக்ஸ் எல்லாத்தையுமே மாற்ற போகிறீங்க. அசெட்ஸை நீங்கள் விற்றுட்டு ஏதாவது கடன் இருந்தால் அதை கடன் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு, உங்களுக்கான கிரெடிட்டர்ஸ் கிட்டே இருந்தால் அதெல்லாம் ஏதாவது பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சின்னதாக நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் ஒரு சின்ன பிஸ்னஸாக மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக பண்ண போகிறீங்க. ஆர் இல்லாட்டி இந்த லைனே வேணாப்பா, இந்த பிஸ்னஸ் எல்லாம் விற்றுட்டு நம்ம வேறு எதாவது பண்ணலான்னு இன்னொரு ஜான்ரே ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இன்னொரு லைனுக்குள்ளே போக போகிறீங்க. ஆர் இந்த மாதிரி நீங்கள் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்காக தான் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதான் உங்களோட மெயின் பர்பஸஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஸோ நான் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த செல்லிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ் பிஸ்னஸ் டு அ நியூ கம்பெனி தட் ஹாஸ் பின் ஃபவுண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் ரீசன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கேஷாக மாற்றிட்டு நீங்கள் அதுக்காகவே திருப்பி ஒரு புது பிஸ்னஸில் போட போகிறீங்க. இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் அங்கே கேபிட்டலாக உள்ளே போட போகிறீங்க. திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர போகிறீங்க. கொண்டு வந்துட்டு இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட நெட் அசெட்ஸோட நெட் ஒர்த் என்னென்ன அதை எங்கள் கேபிட்டலாக நீங்கள் இங்கே இன்ஃப்யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் one firm is dissolved, கரெக்டாக பழைய firm இங்கே முடிஞ்சு போச்சு, and a new company is found, it is formed in the place of the other company. ஓகேங்களா? ஸோ this dissolved firm is called the vendor company. vendor company செல்லர், வெண்டர்னாலே செல்லர், பிகாஸ் இங்கே தான் இவங்க விற்றுட்டாங்க, இந்த கம்பெனி தான் முடிஞ்சு போச்சு, ஸோ இவங்க விற்றுட்டு இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ while the newly formed company is called the purchasing company. யாரை புதுசாக தயாரிக்கிறீங்க அவங்க தான் அவங்களோட purchasing company, யார் இப்போ மூடி வச்சுட்டீங்க அவங்க தான் அவங்களோட vendor company. ஓகே, நெக்ஸ்ட், so those who own shares in the vendor firm are also owning shares in the purchasing corporation. இங்கே யாரெல்லாம் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே இங்கேயுமே ஷேர் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதுதான் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கம்பெனி. இதுவே இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கம்பெனி என்னென்னா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன்டர்னல் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அ கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ திஸ் ப்ரெசன்ட் ஃபர்ம் இஸ் அலவுட் டு கண்டினியூ ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உள்ளே மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் கம்பெனியை மூடுறது, இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, in most of the cases the company's share capital is lowered to write off its prior accumulated losses. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஷேர் கேபிட்டல் இருக்கோ அந்த ஷேர் கேபிட்டலை நீங்கள் விற்க போகிறீங்க. உங்களோட ஷேர் கேபிட்டலை விற்றுட்டு அதை பணமாக மாற்றிட்டு உங்களோட லாஸஸை நீங்கள் மீட்டப் பண்ண போகிறீங்க. லாஸஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போது கேபிட்டலும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, உங்களோட லாஸஸும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இருக்கிற ரெஸ்ட்ரிக்டட் கேபிட்டலை வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ராஃபிட்டபிளாக பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டெம்ப்ளேட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை இன்னும் ப்ராஃபிட்டபிளாக ஆக்க போகிறீங்க.
போகிறீங்க. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் அங்கே அன்யூஸ்ட் கேபிட்டல் ஒரு மிஸ்யூஸ்ட் கேபிட்டல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இது பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் சோர்ஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் ஆக்க போகிறீங்க. இதுதான் நம்ம வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங் வித்தவுட் டிசல்யூஷன். அதுதான் எங்கள் கீ பாயிண்ட். சின்ஸ் இட் டஸ் நாட் இன்வால்வ் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்கள் எக்ஸ்டர்னல் மாதிரி புது புக்ஸு புது இது வைண்டிங் அப் டிசல்யூஷன் லிக்விடேஷன் எதுவுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா உங்கள் கேபிட்டல் மட்டும் விற்றுட்டு நீங்கள் அதை ஃப்ளோட் பண்ணி புதுசாக ஷேர் மாதிரி எதாவது பண்ண போகிறீங்க. இதுதான் நம்ம வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா, உங்கள் மொத்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரே இங்கே மாறப்போகுது. ஓகே, next, the current corporation is dissolved to give birth to a new company that will continue the business of the previous one. Okay, so அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த business தான் இவங்களும் பண்ண போகிறாங்க, but under a new name or a new brand or a new finance books. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க புதுசாக பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ no new company is formed as a consequence of internal rebuilding. An alternative is to create a new company to take over the activities of the existing one through the external reconstruction process. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ the phrase and reduce, இந்த and reduceன்ற வார்த்தை வரப்போது appears on the balance sheet of a company that has gone through internal reconstruction. ஓகே, ஸோ internal reconstruction நீங்கள் பண்ணும்போது என்னன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் எல்லா புக்ஸ் இப்போ மாற்றிட்டீங்க. கரெக்ட், உங்கள் ஷேர் கேபிட்டல் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக, முன்னாடி உங்கள் ஷேர் கேபிட்டல் வெறும் 10 லட்சமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த 10 லட்சத்தில் உங்களோட ஷேர்ஸோ இல்லை மற்றவங்களோட ஷேர்ஸோ நீங்கள் எதையோ வந்து நீங்கள் விற்றுட்டீங்க. விற்றுட்டு பணம் ஆக்கிட்டு உங்கள் லாஸஸை நீங்கள் மீட் அப் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஷேர் கேபிட்டல் வெறும் 8 லட்சம் தான். ஓகே, ஸோ இப்போ 8 லட்சம்னா உங்கள் இப்போ கேபிட்டலே ரெடியூஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக, அதனால இப்போ மற்ற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே ரெடியூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால ரெடியூஸ் ஆகிறதுனால அண்ட் ரெடியூஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் அங்கங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ the balance sheet on the other hand does not reflect any of this language in external reconstruction. external reconstructionல எதுவுமே மாறாது, பிகாஸ் அவங்க தான் புதுசாச்சு, இவங்க தான் விற்றுட்டாங்க, இவங்க தான் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க புதுசு, இங்கே எங்கேயுமே ரெடியூஸ் இன்க்ரீஸ் அதெல்லாம் எதுவுமே இங்கே பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எதுவுமே விற்கலை, எதுவுமே வாங்கலை, ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து அண்ட் ரெடியூஸ்ன்ற வார்த்தையை இவங்க போட போகிறாங்க. ஓகே, ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டஸ் நாட் கிரியேட் அ நியூ பிஸ்னஸ், ஹென்ஸ் நோ அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஆமாம், பிகாஸ் இவங்க அதே பிஸ்னஸ் தானே இருக்காங்க, எதுவுமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. பட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, பிகாஸ் இந்த பழைய அசெட்ஸ் எல்லாமே இங்கே போயிருக்கு. பழைய அசெட்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, பழைய லைபிலிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இட் என்டெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃப்ரம் த ஓல்ட் ஒன் டு த நியூ ஒன்க்கு இங்கே மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து 11 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம வந்து 12th சாப்டருக்குள்ளே போகிறோம். ஸோ 12th சாப்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு. ஸோ லிக்விடேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அமால்கமேஷனாக இருக்கட்டும், ஸோ இவங்களெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து லிக்விடேஷன். லிக்விடேஷன்னா ஒரு கம்பெனி வந்து லிக்விடேட் ஆகி முடியுது, அது வந்து அதை மூட போகிறாங்க, அதை வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் ஓவர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம படிக்கிறதா வந்து லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது, அது யாரெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் லிக்விடேஷன். ஸோ இது வைண்டிங் அப்னு சொல்லுவாங்க, டிசல்யூஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ் நமக்காக பண்ணி கொடுக்குறவங்கள தான் வந்து லிக்விடேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வைண்டிங் அப்னா என்ன? வைண்டிங் அப் இஸ் அ ப்ராசஸ் whereby the lifetime of a company is ended and its property administered for the benefits of creditors and members. ஓகே, ஸோ வைண்டிங் அப்னா இப்போ ஒரு கம்பெனி மூட போகிறது. இப்போ நம்ம ரீஸ்ட்ரக்சர்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த கம்பெனியை மூடிட்டு இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண அதை அந்த கம்பெனியை மாற்றிட்டு இன்னொரு கம்பெனியை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்த்தோம். பட் இங்கே என்னென்னா இந்த கம்பெனி முழுசாக மூடிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வேலையே கிடையாது, இட் ஹாஸ் நோ வேல்யூ, இட் ஹாஸ் நோ லைஃப் அப்படின்னு சொல்ல போது அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம வைண்டிங் அப்னு சொல்கிறோம். ஸோ அதை நமக்காக இப்போ யார் கம்பெனியை ஒரு க்ளோஸ் பண்ணுறது, பிகாஸ் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நீங்கள் அப்படியே கேட்டை சாத்திட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி முடிஞ்சிச்சு. கரெக்ட், நீங்கள் யாருக்குமே பதில் சொல்ல தேவையில்லை, யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் அக்கௌண்டபிள் டு எனிபடி. பட் இதுவே ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ, அவங்கெல்லாம் என்ன, அவங்களுக்குலாம் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் thousands of ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட். அவங்கக்கிட்ட வந்து பேங்க்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க்ஸ், கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, டெட்டாஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேருக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே ஆர் அக்கௌண்டபிள். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க
இத்தனை பேரோட அக்கௌண்ட்ஸை இவங்க க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். இவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ இந்த வேலை மொத்தமாக பார்க்கறது வந்து ஒரு சாதா பிஸ்னஸ் மேனால் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஒருத்தரை ஹையர் பண்ண போகிறோம். ஸோ இவர் பேர் தான் வந்து லிக்விடேட்டர் ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவர் தான் வந்து ஹையர் பண்ணி இவர் தான் இந்த வேலை ஃபுல்லாக நமக்காக பண்ணி கொடுக்க போகிறார். ஸோ இவர் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.